பேசி அமர்ந்திருக்கின்ற ஒருவருடைய பெயரை சொல்ல முடியவில்லை என்று சொன்னாலும் கூட உணர்ச்சி வசமாக இங்கு எல்லோரும் பேசி அமர்ந்திருக்கின்றார்கள். இங்கு வந்திருக்கின்ற இளைஞர்களாக இருந்தாலும் சரி, அல்லது பெரியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது குறிப்பாக தாய்மார்கள் எல்லாம் வேலு நாச்சியார்களைப் போல வீர மனத்தோடு இங்கு வந்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது, இந்த விழாவிற்கு என்னை அழைத்து தலைமையேற்க வேண்டும் என்று சொன்ன பொழுது, உங்களை எல்லாம் பார்க்க வேண்டும் என்று இந்த பகுதிக்கு நான் வந்தேன் என்று சொல்வதில் நான் உங்களுக்கு முன்னால் சொல்வதில் நான் பெருமைப்படுகின்றேன். இங்கு உங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லித்தான் நான் இங்கு வந்தேன். இங்கு வந்த பிறகு நீங்கள் எவ்வளவு உணர்வுபூர்வமாக இருக்கின்றீர்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது, எங்களைப் போல தென்பாண்டியிலிருந்து வந்திருக்கின்றவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கின்றோம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இங்கே எனக்கு முன்னால் பேசிய இசைக்கிராஜா அவர்களும் சரி, அல்லது மற்றவர்களும் சரி, நம்முடைய மக்களுக்காக, நம்முடைய இனத்திற்காக இந்த சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே அது பாராட்டுக்குரிய விஷயம். நான் இசைக்கிராஜாவை இன்றுதான் பார்த்த பொழுது, அவர் என்னிடம் பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர் சொன்ன சில செய்திகள், இருக்கின்ற இளைஞர்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்கள் நன்றாக படித்தால் அவருடைய கோபம், வேகம், விவேகமாக மாற வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் செயல்படுகின்றார் என்று சொன்னார்கள். உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கின்றது. வீரத்திற்கு நமக்கு ஒன்றும் குறைவு இல்லை என்பதை நீங்கள் எல்லோரும் புரிந்தது உண்மை. அந்த வீரத்தை விவேகத்துடன் நம்மை சுற்றி இருக்கிற சமுதாயம் எப்படி நம்மளை பயன்படுத்துகின்றது, என்ன விஷயத்தில் நம்மளை, எனக்கு முன்னால் பேசிய அரசியல்வாதிகளை பற்றி எல்லாம் சொன்னார்கள். அதை நான் ஒரு அரசியல்வாதியாக சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இந்த சமுதாயத்துக்காக நான் எந்த அரசியலை விட்டு நிற்பதற்கு தயாராக இருக்கின்றேன் என்பதை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். பொதுவாக எங்கள் பகுதியில் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஏதாவது நிகழ்ச்சி நடத்தினால் அதில் நான் கலந்து கொள்வது ஒரு இயல்பாக வைத்திருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற நமது சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட சமுதாயத்தை தாண்டி அவர்கள் அரசியலை பார்க்கின்றார்களே ஒழிய, நம்முடைய சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் என்பது உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். நாங்கள் கல்லூரி நிர்வாகத்தை வைத்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். குறைந்தது ஒரு 70 வருடமாக நடத்தி கொண்டிருக்கின்றோம், எந்த ஒரு டொனேஷனும் இல்லாமல். காரணம், எல்லோரும் படிக்க வேண்டும், படித்து முன்னேற வேண்டும், அப்பொழுதுதான் நம்முடைய சமுதாயம் முன்னேறும் என்று சொல்வதில் நாங்கள் அழுத்தமாக இருக்கின்றோம். இப்பொழுது நான் ஒன்று கூட சொல்லுகிறேன். எனக்கு முன்னால் இசைக்கிராஜா அவர்கள் சொன்னார்கள், இந்த பகுதியில் பள்ளி அல்லது கல்லூரியை நாங்கள் கட்டினால் நன்றாக இருக்கும் என்று சொன்னார்கள். அதற்கு தேவையில்லை. நீங்கள் யார் வேண்டுமானாலும் எங்களுடைய கல்லூரியில் நீங்கள் வந்து படிப்பதற்கு உங்கள் எல்லா உரிமையும் உண்டு என்பதில் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். எங்களுடைய கட்டணம் 3 வருடம் நீங்கள் படித்தால் என்று சொன்னால், அதாவது டிகிரி வாங்க வேண்டும் என்று சொன்னால் வெறும் 24,000 ரூபாய் இருந்தால் போதும் 3 வருடத்திற்கு. அதை நாங்கள் சேவையாக செய்து கொண்டிருக்கின்றோம். அதுவும் நம்முடைய சமுதாய மக்களுக்கு செய்வதற்கு உண்மையிலேயே நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த பகுதிக்கு வந்த பிறகுதான் எனக்கு தெரிகின்றது. எனக்கு முன்னால் பேசிய தலைவர்கள் எல்லோரும் உணர்ச்சி வசப்பட்டு இந்த சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும், படித்தவர்களாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். படித்தவர்கள் என்று சொன்னாலும் கூட ஒற்றுமையாக இருப்பதற்கு நாம் என்ன வழியோ அதை செய்ய வேண்டும். நம்மிடம் ஒற்றுமை இல்லாத ஒரே காரணத்தினால் நாம் எப்பொழுதெல்லாம் அசிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் உணர வேண்டும். அது இருக்கின்ற இளைஞர்கள் அதை முக்கியமாக உணர வேண்டும். அதே போல் இசைக்கிராஜா அவர்கள் இங்கு உங்களிடம் இருந்து உங்களுக்காக குரல் கொடுப்பதற்கு, உங்களுக்காக சேவை செய்வதற்காக, இந்த பகுதியில் வாழ்கின்ற நம்முடைய சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் என்பதுதான் உண்மை. அவர்களை நான் பாராட்டுகின்றேன். அவர்களுக்கு நான் என்னுடைய ஒத்துழைப்பு நிச்சயம் உண்டு. அதுபோல் இந்த பகுதியில் வாழ்கின்ற மக்கள் யாராக இருந்தாலும் படிப்பு +2 முடித்தவுடன் எங்கள் கல்லூரியில் எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் இல்லாமல் நீங்கள் வந்து சேரலாம். எங்களுடைய கல்லூரியில் மார்க் தேவையில்லை, பணம் தேவையில்லை, நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும், அது ஒன்றுதான். இங்கு வந்திருக்கின்ற பெண்களை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே நான் ஏற்கனவே சொன்னது போல எல்லோரையும் நான் வேலு நாச்சியாராகத்தான் பார்க்கின்றேன். ஒரு வீர மங்கைகளாக, எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாக, எதையும் செய்ய முடியும் என்பதை காட்டுகின்ற வகையில் ஆண்களாக இருந்தாலும் சரி, அது பெண்களாக இருந்தாலும் சரி, அது இளைஞர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். அந்த ஒற்றுமை, எனக்கு முன்னால் பேசிகள் சொன்னது போல, இந்த முக்குளத்தோர்கள் எல்லோரும் நாம் ஒன்று சேர்ந்தோம் என்று சொன்னால் நம்மை கேட்காமல் எதுவும் நடக்காது தமிழ்நாட்டில். அதை நீங்கள் மனதார உணர வேண்டும். அதை உணர்த்துவதற்காகத்தான் நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஒற்றுமை ஏதோ இன்றைக்கு கூடினோம் கலைந்தோம் என்று இல்லாமல், நீங்கள் எல்லோரும் ஒற்ற குரலுடன், அது முக்குளத்தை சார்ந்த எல்லோரும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும். அது ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் உண்மையிலேயே எனக்கு முன்னால் பேசிகள் சொன்னது போல நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பதை நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி உங்கள் எல்லோரையும் நான் பார்த்ததில் சந்தோஷப்படுகின்றேன். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.